இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஈஸியான ஸ்டெப்பில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் போட்டிருப்பேன். ஆனால் அது எல்லா வீடியோவையும் விட இந்த வீடியோ இன்னும் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம வெறும் ஒரே இமேஜ் வச்சு தான் மேக் பண்ணி காட்டியிருக்கேன். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்டனால தான் நான் இந்த சாங்கை வந்து மேக் பண்ணி போட்டுக்கிறீங்க. இதே மாதிரியே உங்களுக்கு என்ன சாங் வச்சு நான் வீடியோ போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நீங்கள் கேட்குற சாங்கை கண்டிப்பாக வீடியோவாக மேக் பண்ணி நம்மளோட சேனலில் ஈஸியாக ஒரு டுட்டோரியல் வீடியோவே நான் போட்டுருவேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை என்ன பண்ணுறீங்கன்னா, நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்கு பதிலாக அதை வந்து கரெக்டாக ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்க அந்த ப்ரீசெட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த பீட் மார்க் அப்படின்ற ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பீட் மார்க்குக்கு தேவையான எஃபெக்ட் எல்லாத்தையுமே நான் எப்பயும் போல் இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை வச்சு அதில் இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாமே வரிசையாக நானே ஆட் பண்ணியிருப்பேன். இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸ்க்கு பதிலாக உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அப்படி சேஞ்ச் பண்ணும்போது இந்த எஃபெக்ட் எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட இமேஜோட சைஸுக்கு தான் இருக்குது. அதை எப்படி உங்களோட இமேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா வீடியோலையும் பண்ணுற மாதிரி அந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்க பீட் மார்க் பதிலாம் அதில் இருக்க அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி இந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் அவங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஈஸியாக வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு ஃபேஸ் வந்து சென்டரில் தெரிகிற அளவுக்கு பார்த்துக்குங்க. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இதே மாதிரி அடுத்து ரெண்டாவது இருக்க பீட் மார்க் போயிட்டு அதே இமேஜ், ஸோ அதே மாதிரியே அந்த இமேஜ், ஸோ அந்த கலர் அண்ட் ஃபில், ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணாமே அதில் நம்ம முன்னாடி என்ன இமேஜ் செலக்ட் பண்ணோமோ அதே இமேஜ் இந்த இடத்துலையும் மேலே இருக்க செலக்ட் பண்ணி ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு இமேஜஸ் எல்லாமே வரிசையாக வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து இதே மாதிரி அடுத்து மூணாவது, ஸோ அதே மாதிரி அந்த கலர் அண்ட் ஃபில், ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணி இதுலேயும் கரெக்டாக அதே இமேஜ். ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம ஒரே இமேஜ் வச்சு தான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன வரிசையாக மூவ் பண்ணி அந்த பேக்ரவுண்டை மட்டும் டச் பண்ணிட்டு அந்த கலர் அண்ட் ஃபில் போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வீடியோவை உங்களோட இமேஜை வச்சு ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதே மாதிரியே நீங்கள் ஒரு இமேஜை வச்சு எடிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு பீட் மார்க்கும் ஒவ்வொரு இமேஜ் ஆட் பண்ணி ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இந்த வீடியோவை மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி தான் இந்த வீடியோவை மேக் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருந்தா உங்களுக்கு இந்த வீடியோவை எப்படிலாம் ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணலாம் அப்படின்றது இன்னும் ஈஸியான ஸ்டெப்பில் தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ இதே மாதிரி வரிசையாக மூவ் பண்ணி மீதி இருக்க அந்த வீடியோட லாஸ்ட் வர மீதி இருக்க எல்லா பீட் மார்க்குமே ஈஸியாக வந்து நம்மளோட இமேஜஸை சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து நாம் இதில் எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண போகிறல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே ஒரு ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட இமேஜ் வச்சு நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியான ஸ்டெப்பில் புரிஞ்சிச்சா இல்லையா அப்படின்ற மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.